கஞ்சாவின் தலைநகரமாக தமிழகம் மாறி வருகிறது எனவும் அமைச்சர் ரகுபதி மற்றும் சேகர்பாபு வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகம் கஞ்சாவின் தலைநகரமாக விளங்குவதாகவும் இதை கட்டுப்படுத்த காவல்துறையை பயன்படுத்தாமல் 350 இடங்களில் பாஜக வீடுகளில் உள்ளது என அமைச்சர் ரகுபதி சேகர்பாபு வீரவசனம் பேசி வருவதாக விமர்சித்தார். மேலும் பெரியார் சிலை மீது செருப்பில் அடிப்பேன் என்று கூறுவதில் உடன்பாடு இல்லை என கூறினார். கொண்டு அடக்குவோன்னு அந்த சீன் போட்டு சுத்துனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டுவோம். அதுக்குள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியா பயன்படுத்தணும். இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்க, அமைச்சரா இருக்க, எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சரா இருந்துருவீங்க? நாளை காலையில் இருந்துருவீங்களா? அதனால எம்எல்ஏவாக இருக்க, அமைச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும். நாங்கள் அதை செய்தி காட்டுவோம். இன்னைக்கு கஞ்சாவினுடைய தலைநகரமாக தமிழகம் இருக்குன்னா இதுலயே தெரியுது, லட்சணம் தெரியுது. என்பிபிஎஸ் நீங்க கேஸ் போட்ட லட்சணம் தெரியுது. இங்கே காவல்துறையை பயன்படுத்தணுமா? அதை விட்டுட்டு 350 பிஜேபியினுடைய வீட்டுல போய் காலையிலிருந்து நான் கைது பண்ணி சிறையில வைப்பேன்.